வருபவர் கனிமொழி. இவரை பற்றிய சிறு குறிப்பு. வழக்கறிஞர், கவிஞர், பெரியார் அம்பேத்கர் படிப்பு வட்டத்தின் அமெரிக்க ஒருங்கிணைப்பாளரில் ஒருவர். வல்லினச் சிறகுகள், கொக்கரக்கோ ஆகிய இதழ்களின் ஆசிரியர் குழுவில் இயங்கி வருகிறார். தி காமன் சென்ஸ், சிறகு ஆகிய மின் இதழ்களில் கட்டுரைகள் எழுதி வருகிறார். அண்மையில் மகாகவி தமிழன்பன் விருது பெற்றிருக்கிறார். அவன் நிற்கிறான் என்ற கவிதைக்காக இந்த விருது வழங்கப்பட்டது. மெல்ல நகும் மெல்லியலால் மேனி குலுங்கி சிரித்தால் மேதினிக்கு என்ன பிழை? ஆத்திரத்தில் ஒரு வார்த்தை விட்டுவிட்டால் சாத்திரமே சரிந்து போனதாய் பதட்டம் கொள்கிறார். பிடித்ததை பெண்கள் செய்தால் பின் விளைவை சந்திப்பாய் என மிரட்டல் விடுக்கப்படும். இப்படியான நம்ம பெண்ணியம் பற்றி தன்னுடைய கருத்துக்களை பகிர வருகிறார் கனிமொழி. கவிஞர் கனிமொழி, வாங்க. தமிழர்களுக்கு எதில் வேண்டும் விழிப்புணர்வு? பெண்ணியம். ஒரு மாலையும் இன்னொரு மாலையும் எனும் ஒப்பற்ற கவிநூல் தூரிகை வரைந்த கவியரங்க நடுவருக்கு முதல் வணக்கம். என்னுடன் கவி பாடும் கவிவாணர்களுக்கும் வணக்கம். விழிப்புணர்வு எதில் வேண்டும் தமிழர்க்கு? விழி உண்டு தமிழர்க்கு, உணர்வுண்டா தமிழர்க்கு? விழி பாதை காட்டும், உணர்வின் குவியலாய் உள்ள மனிதியின் மனம் காட்டுமா? பொம்பள சிரிச்சா போச்சு எனும் வெற்று சொற்கூட்டை பண்பிலாது பயன்படுத்தும் கூட்டத்திற்கு பெண்ணிடம் பண்பாய் நட என்பது அறிவிற்கு ஊட்டமா? பிராணநாதா காலத்தில் சுழலும் சழக்கர்களை ஏட்டு படிப்பும் ஏற்றமிகு வேலையும் மிடுக்கான தோற்றமும் ஒரு மாற்றமும் நிகழ்த்தவில்லை அவர்கள் மனதில். நூதன ஆணாதிக்கம் கற்று தெளிந்துள்ள மில்லியனல் மண்களிடமும் பெண்ணியத்திற்கான ஒரு நீண்ட பட்டியல் உண்டு. இந்த பட்டியல் அவியலுக்குத்தான் உகந்தது என்ற உண்மை உரைத்தாலும் அரை அங்குலம் கூட மூளை படிமங்களில் ஏறுவதே இல்லை. பெண்ணியம் எனின் ஈயமா பித்தளையா என பகடி பேசும் முட்டாள் தீவட்டிகளுக்கும், பெண்ணியம் இயம்பினால் இவ குடும்பத்துக்கு உதவ மாட்டா என முகத்தை திருப்பிக் கொள்ளும் மூத்த குடிகளுக்கும், திருமணம் முறித்து கொள்ளும் தவிட்டு மூளைகளுக்கும், கம்பத்தில் கட்டி வைத்து அடிக்கணும் எனும் கிராமத்து ஆண்டை குஞ்சுகளுக்கும் பெண்ணியத்தை புரிய வைக்க இயலுமா? பாம்பு சட்டையைத்தான் கழற்றுகிறது, அதனுள் சுரக்கும் நஞ்சை அல்ல. ஆணாதிக்கமும் அவ்வாறே. காலங்கள் மாற்றத்தில் காட்சிகள் மாறலாம், பெண்ணை கொத்தி கிழிக்கும் நஞ்சு மாறுவதே இல்லை. பெண் செவிலியருக்கே படித்திருந்தாலும் அக்குபஞ்சர் கணவனின் சொல் ஏற்று வீட்டில் மகப்பேறு கண்டு மடியத்தான் வேண்டும். ஆணாதிக்கம் வெவ்வேறு குப்பிகளில் வரலாம், நஞ்சு மட்டும் மாறுவதே இல்லை. இயல்பாய் பல இடங்கள் தனித்து சுற்றி வந்தாலும், நறுக்கிய முடியுடன் உதட்டு சாயம் சற்றே தூக்கலாய் போட்டிருந்தாலும், கண்ணிமைகளில் மை அதிகமாய் தீட்டியிருந்தாலும், கோபத்தில் வசவுகளை உரத்து கத்தினாலும், ஆண் நண்பனை கட்டி அணைத்து நட்பை வெளிப்படுத்தினாலும், அவளுக்கு விரும்பா உறவிலிருந்து மனவிலக்கு பெற்றாலும், காதல் 3, 4 என தொடர்ந்தாலும், திருமணம் மறுத்து தனித்து நடந்தாலும், சேர்ந்து வாழ்தல் போதும் என்றாலும், திருமணத்தில் குழந்தை வேண்டாம் என முடிவெடுத்தாலும், ஓய்வு பொழுதை மாதுவின் நெடிலுடைத்து குறிலுடன் கழித்தாலும், 6ஆம் விரலுடன் நட்புடன் இருந்தாலும், பூசை அறையை நூலகமாய் மாற்றினாலும், உடல் தெரிய உடுப்புகள் அணிந்தாலும், சமைத்தல் வெறுத்து இசையில் புதைந்தாலும், சுமக்கும் கருவை வேண்டாம் என முடிவெடுத்தாலும், இணையும் இரவில் அவளே இயக்கமானாலும், அவளை அவளின் இயல்பில் பார்த்து அலர்பேசா நாக்குடன் கடந்து போக யாரால் முடிகிறதோ அங்கே பெண்ணியத்தின் வேர் பிடிக்கிறது. ஓர் இறகாய் பெண்ணின் மனதை அனுமதிக்கும் மனங்களில் பெண்ணியம் ஊன்றி தழைக்கும். ஓ, எப்படியானாலும் ஆட்டம் போடுவாளாம், கேட்கக்கூடாதா என நாக்கு துருத்தி வரும் சொற்கள் ஒருபோதும் பெண்ணியம் பழகாது. கோலம் போடுவதில், ஆட்டுக்கள் ஆட்டுவதில் பெண்களின் பெருமை பெருகும் என திரியும் அந்த ஆண்மை திமிரை தூசி என கடப்பதே பெண்ணியம். உயிரின் சுயத்தை உறிஞ்சி பண்பாட்டு பாட்டெழுதும் கனவான்களுக்கு நில அதிர்ச்சி வந்தது போலத்தான் இருக்கும். இருக்கட்டும், இது என் வாழ்க்கை என முன்முடிவு முன்னுரைகளை முகத்தில் கிழித்தெறிந்து நடக்கும் பெண்ணியம். பெண்ணின் அன்பு, பெண்ணின் தாய்மை, பெண்ணின் கரு, பெண்ணின் சாயல் எல்லாம் எல்லாம் அவளை புதைச்சேற்றில் புதைக்கும் என்றால் பெண்மை துறக்க பெண்ணியம் துளிர்க்கும்.
இத்தனைக்கும் பிறகும் என்ன பெரிய இவ மாதிரி கவிதை வடிக்கா என எந்த வாய் முணுமுணுக்கிறதோ மன்னிக்கவும், அங்கே விழிப்பே வாய்ப்பில்லை. அதனால் என்ன, ஒருபோதும் என் கவிதை துவளாது. நன்றி, வணக்கம். வெகு சிறப்புங்க, ரொம்ப சிறப்பு. பாம்பு சட்டையைத்தான் கழற்றும், உள்ளே இருக்கும் நஞ்சை அல்லன்னு சாட்டையடி கவிதை கொடுத்தீங்க. நம்ம சல்மா அம்மா கருத்து சொல்ல வராங்க உங்க கவிதைக்கு. இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆணாதிக்க சமூகத்தை ஒட்டுமொத்தமாக தொகுத்து சொன்னது போல இருந்தது இந்த கவிதைக்குள்ள. ஏன்னா தந்தை பெரியார் தன்னுடைய காலம் முழுக்க, வாழ்நாள் முழுக்க அவர் பாடுபட்டது பெண்மை அப்படிங்கிற பதத்தையும் ஆண்மை என்ற பதத்தையும் அழித்தொழிக்க வேண்டும் அப்படிங்கிறதுதான். ஏன்னா இந்த இரண்டு பதத்தையும் உருவாக்கி இந்த சமூகம் வெவ்வேறு விதமான கற்பிதங்களையும் அது சுமத்தி வச்சிருந்ததுனாலதான் இந்த ஆணாதிக்கம்ங்கிறது மிகப்பெரிய அளவிற்கு புறையோடி போய் கடந்த ஒண்ணா இருக்கு. ஆனா இன்னைக்கு அதை உடைச்சி எறிய வேண்டிய ஒரு கட்டாயத்தை இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் நம்ம இன்னும் அதை சுமந்துகிட்டு இருக்கோம். அதை ஏற்றுக்கொள்வதற்கான மனநிலையில இன்னைக்கு ஆண்கள் இல்ல. அது மட்டும் இல்லாம பெண்களுடைய இந்த சிந்தனை மாற்றத்தை பெண்களாலேயே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அததான் நீங்க அந்த ஒவ்வொரு கவிதையிலையும் முக்கியமா அந்த ஒவ்வொரு வரியிலையும் அது வெளிப்படுத்தக்கூடிய ஒண்ணா இருந்தது. அதுல முக்கியமா பெண்ணினுடைய உடை சார்ந்து அவள் உடையையோ அல்லது அவள் புத்தகம் வாசிப்பதையோ அல்லது அவளுடைய ஒவ்வொரு நடவடிக்கைக்கு பின்னாடி ஆணாதிக்கம் எப்படியெல்லாம் அவளை விமர்சனம் செய்வதற்கு காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத அந்த ஆணாதிக்க சமூகம் அப்படிங்கிறது நிச்சயமாக ஆண்கள் மட்டும் சார்ந்த ஒண்ணா அதை நான் பாக்குறது இல்லை. எப்பவுமே இந்த பெண்களையும் அதுல இணைச்சுதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா அந்த ஒட்டுமொத்த சமூகத்திலையும் அந்த விஷம் பரவி கிடக்கு. இன்னைக்கு பெண்கள் மீது வன்முறை நடக்கும் பொழுது, பாலியல் வன்முறை நடக்கும் பொழுது ஆண்களும் பெண்களும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை, ஏன் பெண்கள் தனியாக போனாங்க, பெண்கள் ஏன் இந்த மாதிரியான உடை அணிந்தார்கள் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விமர்சனத்தை பெண் மீதே சுமத்துறதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். குற்றவாளியாக பெண்ணை மாற்றுவதற்கு இந்த சமூகம் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கு. இது தன்னுடைய கவிதையில மிக சிறப்பாக ஒரு வரின்னு சொல்ல முடியாது, ஒவ்வொரு வரியிலையுமே அந்த தொகுத்து அந்த கருத்து எல்லா கருத்துகளையும் ஒண்ணு சேர கனிமொழி கொடுத்திருந்தாங்க. ரொம்ப சிறப்பான ஒரு கவிதை. ஏன்னா நம்ம நம்முடைய பேசா பொருளை நம்ம பேச வேண்டிய ஒரு காலகட்டத்துல இருக்கோம். இதெல்லாம் இன்னைக்கு நமக்கு எதிராக கட்டமைக்கப்பட்டிருக்கோ அதை நம்ம கவிதைகளின் வழியாகவோ அல்லது கட்டுரைகளின் வழியாகவோ அல்லது மேடை பேச்சின் வழியாகவோ ஏதோ ஒரு விதத்தில் இலக்கியத்தின் வழியாக நம்ம இந்த சமூகத்தை நோக்கி பேசுவதற்கு அல்லது நகர்த்தி செல்வதற்கு இந்த இது போன்ற ஒரு விழிப்புணர்வு கவிதை ரொம்ப அடிப்படையான ஒரு தேவையும் கூட. மிக அற்புதமான ஒரு கவிதை. பெண்ணியம் அப்படிங்கிறது இன்னைக்கு மட்டும் இல்ல, எப்பெல்லாம் சில்வியா பிளாத்ல இருந்து ஒரு பெண்ணுடைய தோல்வியை இந்த சமூகம் உருவாக்கிக்கிட்டே இருந்திருக்கு. பெண்ணியம் பேசக்கூடிய ஒவ்வொரு பெண்ணுக்கும் மிகப்பெரிய ஒரு இழிவையும் அழிவையும் உருவாக்கி கொடுத்திருக்கு இந்த சமூகம், பரிசா கொடுத்திருக்கு. நாம தொடர்ந்து நம்முடைய கவிதைகள் வழியாக அதை பேசுவோம். அதை அப்படி பேசுவதன் வழியாகத்தான் நம்ம அதை கடந்து செல்ல முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய ஒரு கவிதையில நான் எழுதியிருப்பேன், அதாவது ஒரு மொட்டை மாடியிலும் அல்லது சோற்றிலையும் தாவி திரிகிற குரங்குக்கு தன்னுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய கரு யாரோடது அப்படின்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி, அதுல பின்னணியில இருக்கக்கூடிய அந்த கற்பு அல்லது கற்புங்கிற ஒரு விஷயத்த ஒட்டி சமூகம் பெண்ணை எப்படி கட்டுப்படுத்தி வச்சிருக்கு அப்படிங்கிறத அந்த கவிதையில சொல்ல முயற்சி செஞ்சிருப்பேன். இன்னைக்கு உங்களுடைய கவிதையில எல்லா விதமான பெண்ணுக்கு எதிரான அத்தனை சிந்தனைகளையும் அத்தனை விஷயங்களையும் ஒரே சேர நீங்க கொடுத்திருக்கீங்க. அது ரொம்ப முக்கியமான சில வரிகள் இருக்கு. அதாவது இணையும் பொழுது வரக்கூடிய ஒரு தடுமாற்றம், அந்த விஷயத்தையும் நீங்க அதை முன்வச்சிருக்கீங்க. ஏன்னா அது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அது பெண் எதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சமூகம் சொல்லுதோ அதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதுதான். சிறப்பான கவிதை கனிமொழி. தொடர்ந்து உங்களுடைய கவிதைகள்ல பாத்துட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து எழுதுங்க.